ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்குரிய பதில் அது அதை அணியக்கூடிய அந்த முறையை பற்றி, அதை எப்படி அணிகிறது, அதனுடைய சட்டதிட்டங்கள், உழுவோடு சம்பந்தப்பட்ட சில கேள்வி அதை கேட்கப்பட்டது. அது சம்பந்தமான ஒரு விளக்கம். புகாரியுடைய 202வது ஹதீஸ். அந்த ஹதீஸை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹு மஸ்அ அலல் ஹுஃபைன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறைகள் மீது மசகு செய்தார்கள். அப்ப இந்த செய்தியை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுவிடம் இருந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க வாராங்க, தனது தந்தையிடம் உமர் ரலியல்லாஹுவிடம் கேட்குறாங்க, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி காலுறைகள் மீது மசகு செய்ததாக, தடவியதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அதை பத்தி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தனது மகனுக்கு செய்கிற உபதேசத்தை பாருங்க. அவங்க சொல்றாங்க, அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸிடமிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக நீங்கள் ஒரு செய்தியை கேட்டால் நீங்கள் வேறு யாரிடமும் கேட்காதீர்கள். வேறு யாரும் நீங்கள் செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. என்ற சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னால் அந்த செய்தி உண்மையானது. அப்ப நீங்க வேறு யாரிடம் செய்ய வேண்டியதில்லை, அதை உறுதிப்படுத்த வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறைகள் மீது மசகு செய்தார்கள் என்ற ஹதீஸ். புகாரியுடைய 203வது ஹதீஸை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, உர்வத் இப்னுல் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக வெளியே சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து நானும் சென்றேன். நபி அவர்களுக்கு தேவைக்கு தண்ணீர் எடுத்துக் கொடுப்பதற்கு, வுது செய்வதற்கு, அதற்காக நானும் சென்று என்ன செய்தேன், அவர்களுடைய தேவையை முடித்ததன் பிறகு வுது செய்வதற்காக நான் தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்த பிறகு என்ன செய்தார்கள், தன்னுடைய காலுறைகள் மீது மசகு செய்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு செய்தி. அதே போன்று புகாரியுடைய 206வது செய்தியில் ஒரு கூடுதலான விளக்கம் கிடைக்குது. என்ன விளக்கம் கிடைக்குது என்று சொன்னா, அதை உர்வத் இப்னுல் முகீரா அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன். அப்போ அவங்க உழு செய்வதற்கு தண்ணீரை எல்லாம் நான் ஊற்றினேன். ஊற்றிவிட்டு அவங்க உழு செய்து முடித்த பிறகு அவர்களுடைய அந்த காலுறைகளை கலட்டுவதற்காக நான் குனிந்தேன். அப்படி குனிந்த போது அவங்க சொன்னாங்க, தஅஹுமா, அதை விட்டு விடுங்கள், நான் அதை சுத்தமான நிலையில் தான் அதை அணிந்தேன். அப்படி அவங்க சொன்னாங்க, நான் அதை சுத்தமான நிலையில் தான் அதை அணிந்தேன் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதிலிருந்து நாங்கள் ஒரு கூடுதலான நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஒரு வுது செய்த நிலையில், சுத்தம் என்றால் வுது செய்த நிலையில் என்ன செய்யணும், அதை அணிந்திருக்க வேண்டும். வுது செய்த நிலையில் அதை அணிந்திருந்தால் என்ன செய்யலாம், அவருக்கு அதன் மீது மசகு செய்யலாம் என்ற சட்டத்தை நாம் விளங்கலாம். அதே போன்று நீங்கள் முஸ்லிம்ல 661வது செய்தியில பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஷுரைஹ் இப்னு ஹானி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கேட்கிறார். எதை பற்றி கேட்கிறார் என்றால், இந்த காலுறைகள் மீது மசகு செய்வதை பற்றி கேட்கிறார். கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த கேள்வி நீ யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு போய் கேளுங்க. இது யார் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு, நபித்தோழர்கள் சொல்வார்கள், நமக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்க நமக்கு தேவைன்றால் நாங்கள் அவங்கள்ட்ட தான் போவோம். யார்கிட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் தான் செல்வோம். அந்த இல்ம் அவர்களிடம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அவங்க சொல்றாங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நான் பொருத்தம் அல்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பொருத்தமானது யாருதான், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் தெரியுமா, அவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு பயணத்தில் நிறைய இருப்பாங்க. பயணத்தில் கூடுதல் அவங்க தான் இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்ப நாம் அலி ரலியல்லாஹு இதை பற்றி கேட்டோம். கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத அய்யாமின் வ லயாலியஹுன்ன லில் முஸாஃபிர். ஒரு பிரயாணிக்கு நபி அவர்கள் 3 பகல் 3 இரவு நிர்ணயித்தார்கள். மசகு செய்வதனுடைய சட்டத்தை கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நிர்ணயித்தார்கள். எதை நிர்ணயித்தாங்க, அந்த கால அளவு. பிரயாணிக்கு 3 இரவு 3 பகல் என்று அவர்கள் நிர்ணயித்தார்கள். அதே போன்று வயவுமன் வலைலத்தன் லில் முகீம், ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இரவு ஒரு பகல் என்று நிர்ணயித்தார்கள் என்ற ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே இது கால அளவு. ஒரு பிரயாணிக்கு 3 நாட்கள், ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு நாள் என்பது கால அளவு. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதுல புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த சட்டம் என்னவென்றால், மசுகை நாம் எங்கு செய்வது. மசுக கீழ்ப்புறத்திலா அல்லது பாதத்துடைய காலுடைய மேல் பகுதியிலா கீழ்ப்பகுதியிலா என்பது. இதில் நிறைய பேர் பிளவிடுறாங்க.
பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அழுக்குப்படக்கூடிய பகுதி இதுதான், கீழ்ப்பகுதி தான். அழுக்குப்படக்கூடிய பகுதி கீழ்ப்பகுதி. கீழ்ப்பகுதியில தான் மசூல் செய்வது என்பது என்னது பொருத்தமாக இருக்குது. ஆனால் இது தொடர்பாக பாருங்க, அபூதாவுது வரக்கூடிய ஒரு செய்தியில 162வது செய்தியில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ்கான தீனு பிர்ராய், பகுத்தறிவுதான் மார்க்கம் என்றிருந்தால், பகுத்தறிவுதான் மார்க்கம் என்றிருந்தால், லகான அஸ்வலுல் ஹுஃப் அவுலா பில் மஸ்ஹி மின் அலா, அதாவது அந்த காலுடைய கீழ்ப்பகுதி தான் என்பது என்னது பொருத்தமாக இருக்கும். பகுத்தறிவுதான் தீனாக இருந்தால். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க தான் சொன்னாங்க, மேல் பகுதி தான் மசூல் செய்யப்பட வேண்டும். காலுடைய அந்த மேல் பகுதி தான் மசூல் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் பகுதியில் மசூல் செய்வதைத்தான் நான் பார்த்தேன், மேல் புறத்தில் தான் மசூல் செய்வதை நான் பார்த்தேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் மசூல் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், வுது செய்த நிலையில் அதை அணிந்திருக்க வேண்டும். அதனுடைய கால அளவு ஊரில் உள்ளவருக்கு ஒரு நாள், பிரயாணிக்கு 3 நாட்கள். அதனுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அணிந்ததிலிருந்து அல்ல, எப்போது அவர் முதலாவது உதுவை செய்து முதல் மசுகை செய்கிறாரோ அதிலிருந்து நேரம் ஆரம்பிக்கும். அதே போன்று அவர் மேல் புறத்தில், கீழ்புறத்தில் அல்ல, பாதத்துடைய கீழ்புறத்தில் அல்ல, மேல் புறத்தில், காலுடைய மேல் புறத்தில் தான் மசுகை செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் என் அருமையான சகோதரர்களே, இதுல மசுகை செய்யறதுடைய முறை சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, வலது கையால வலது கால மசுகை மேல் புறத்தை மசுகை செஞ்சுட்டு வலது கையாலே இடது காலுடைய மேல் புறத்தை மசுகை செய்யறாங்க. ஆனா ஷேக் சாலி அல் உசைமீன் ரஹிமுல்லா சொல்கிறார்கள், இதனுடைய சிறந்த முறை எப்படி நாங்க 2 காதுகளை மசுகை செய்யறோமோ அதே போன்றுதான் இந்த மசுகுடைய முறை. என்ற ரசூலுல்லாஹி அவர்கள் 2 கால்களையும் மசுகை செய்தாங்கன்னு வருது ஹதீஸ்ல. அப்படி வரும்போது என்ன புரிஞ்சு கொள்றோம் என்று சொன்னா, 2டையும் என்ன செஞ்சிருப்பாங்க, 2 கைகளால மசுகை செஞ்சிருப்பாங்க. எனவே இதுதான் சிறந்த முறை. எந்த முறை, வலது கையால வலது காலுடைய மேல்புறத்தையும் இடது கையால இடது காலுடைய மேல்புறத்தையும் ஒரே நேரத்தில் மசுகை செய்வது என்பது சிறந்த முறை என்று அவர்கள் ஷேக் அவர்கள் காணுகிறார்கள். அதே போன்று மசுகை முறிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலம் அந்த ஒரு நாள் என்பது ஊரில் உள்ளவங்களுக்கு முடிந்தால் சட்டம் முடிந்து விடும். பிரயாணிக்கு 3 நாட்கள் முடிந்து விட்டால் சட்டம் முடிந்து விடும். அல்லது கலட்டி விட்டால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, கலட்டிட்டாரு, சட்டம் முடிந்து விடும், மறுபடியும் அவர் ஆரம்பிக்க வேண்டும். அல்லது கடமையான குளிப்பு, அதற்குரிய காரணங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்டாலும் இந்த சட்டம் முறிந்துவிடும். மறுபடியும் குளித்து கடமையான குளிப்பை நிறைவேற்றி விட்டு சட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும்.